Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about the 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology and phytogeography. So in previous class, we discussed about the deciduous forest. So tropical deciduous forest in India. So India it's one of the India's 5 types of natural vegetations வந்து இருக்குது. ஸோ இதில் பீயிங் த ட்ராபிக்கல் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் வந்து இட்ஸ் மோஸ்ட் வைடு ஸ்ப்ரெடட் இன் அரவுண்ட் ஏரியா இன் இந்தியா. ஸோ 65.6% வந்து டோட்டல் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் வில் பி கவர்டு பை ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். So based on the availability of the precipitation, tropical deciduous forest வந்து it's having 2 types. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து moisture area, so another one is dry. ஸோ இந்த மாதிரி ரெண்டெண்ணே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஃபவுண்டு இன் என்னென்ன ஸ்டேட்ஸில் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா இதெல்லாமே இருக்குது. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன, ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன? ஸோ மாடரேட்டட் கிளைமேட்டாக இருக்கும். ஸோ இதோடைய ட்ரீஸ் வந்து ஷெட் தேர் லீவ்ஸ் ஆனுவலி. இட்ஸ் அ வேரியஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இது இருக்கும். ஸோ ரிச் பயோடைவர்சிட்டி, இட்ஸ் ப்ரொவைடிங் த இம்பார்ட்டன்ட் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். இட்ஸ் பி ப்ரொவைடிங் த இம்பார்ட்டன்ட் எக்கோசிஸ்டம் services and community categorized different types of categorized tropical temperate deciduous forest அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதோட ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா வந்து 1000 to 2000 millimeters வரைக்கும் ஆனுவல் ரெயின்ஃபால்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆல்சோ நோன் ஃபார் த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், மான்சூன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸ் இந்தியா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேட்டட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வித் லைக் ஓக், மேபிள், பீச், ரோடோடென்ட்ரான் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு இன்க்ளூடிங் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் அமெரிக்கா அண்ட் யூரோப்பில் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பி ஹேவிங் 2 types ஆஃப் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஒன்று. ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸோ மோஸ்ட் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து ஃபவுண்ட் இன் த ஏரியா. ஸோ இது 200 இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட மழைப்பொழிவு இருக்கும். டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 24 டிகிரியில் இருந்து 27 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து ட்ராபிக்கலில் வந்து பார்த்தோம்னா வந்து 37% வந்து இருக்கும். ஸோ என்னென்ன ரீஜியனில் இருக்கும், ஸோ பிளான்ட் என்னென்ன ஸ்பீசிஸ் இருந்துச்சு, அனிமல் ஸ்பீசிஸ் என்னென்ன ஃபவுண்ட் ஆகிருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் வந்து இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 100 இருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து மழைப்பொழிவு இருக்கக்கூடியது. இதோடைய டெம்பரேச்சர்ஸ் பார்த்தோம்னா வந்து 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 28.6 டிகிரி பர்சன்டேஜ் வந்து 28.6% வந்து இது இருக்கும் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இதோட ரீஜியன்ஸ் என்னென்ன, ட்ரீஸ் எங்கே இருக்குது, அனிமல்ஸ் என்னென்ன ஃபவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ட்ரை டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாஸ் வந்து அக்ராஸிங் த குளோப் எங்கெங்கே இருக்குது, இந்த மயான்மர், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குதுன்னு ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேங்க்ரோவ் வெஜிடேஷன்ஸ். ஸோ மேங்க்ரோவ் வெஜிடேஷன் அப்படின்னா என்ன? ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து மேங்க்ரோவ் அப்படின்னா வந்து இட்ஸ் அ டைனி ட்ரீ ஆர் ஷ்ரப் தட் grows along the coastlines. It's taking the root in the saline soil, typically in the underwater. The term mangrove அப்படிங்கிறது இட்ஸ் ரெஃபர் டு த போத் என்விரான்மெண்ட், அதாவது வந்து whole and the tree and shrubs that be growing in the mangrove forest. So இந்த mangrove forest வந்து it's act as a natural barriers against the storm, current waves and tides. ஸோ வாட் இஸ் மேங்க்ரோவ்ஸ்? ஸோ மேங்க்ரோவ் அப்படின்னா என்ன? ஸோ மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைபிக்கல் லிட்ரல் பிளான்ட் ஃபார்மேஷன்ஸ் ஃபவுண்ட் அலாங் த ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஷெல்லர் கோஸ்ட்லைன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது.
ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ட்ரீஸு அதே மாதிரி bushes வந்து that will be growing the beneath and high water level. It will be preventing the tides and having the remarkable capacity of the salt water tolerance. இது வந்து மெயினாக வந்து salt water tolerance-ஆக இருக்கும். ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து சால்ட் ரெசிஸ்டண்ட் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1000 3000 millimeter. Temperatures பார்த்தோன்னா 26 degree Celsius to 35 degree Celsius define in such places. ஸோ மேங்க்ரோவ் ஸ்பீசிஸ் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா இட்ஸ் ஹவ் a variety of adaptation in morphology, anatomy, physiology to enable them to live in the wet soil. It's a high salinity storms and டைட்ஸ் சர்ஜஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா வந்து இது ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வெப்பமண்டல மித வெப்பமண்டல கடற்கரையில் தான் இருக்கும். ஸோ உப்புத்தன்மையை அதிகமாக தாங்கக்கூடிய அதே மாதிரி பசுமை சூழல் வந்து எப்பவுமே மாறாது இருக்கும். ஸோ இது வந்து சிறப்பு வாய்ந்த தரைக்கு மேலே தான் வந்து வேர் இருக்கும். நிமெண்டோஃபோர்கள் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பேர் தான் வந்து நிமெண்டோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். தரைக்கு மேலே தான் வந்து வேர் அதிகமாக கொண்ட மரங்கள் இது. ஸோ அதிகமாக வந்து இந்த பயோடைவர்சிட்டியை அடிப்படையாக கொண்டது. ஸோ இது வந்து புயல், அரிப்பு இதெல்லாம் வந்து இன்றியமையாத கடலோர தடுப்புகளுக்கு செயல்படுகின்றன. ஸோ இதில் வந்து கார்பன் சேமிப்பு வந்து அதிகமாக வந்து வழங்குறது. மேலும் குறைந்த ஆக்சிஜன் உள்ள சேற்று நிலையங்களிலும் கூட வந்து இது வளரும். ஸோ சதுப்பு நிலக்காடுகளோட முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நிலக்காடுகள் இது வந்து உப்பு நீர் இல்லாட்டி உவர்ப்பு நீரில் வளரும் உப்பை வந்து ரொம்ப அதிகமாக தாங்கக்கூடியது. அதுக்கு பேர் வந்து ஹோலோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோலோஃபைட் அப்படின்னு வந்து உப்பை வந்து அதிக அளவு வந்து உப்பில் வந்து இது வளரக்கூடிய தாவரங்கள். ஸோ இது வந்து புதர்களையும் இருக்கும். இது வந்து வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலம் இந்த அட்சரேகையிலேருந்து வந்து கடலோர பகுதியில் வந்து சேற்று நிலங்களில் வந்து ரொம்ப செழிப்பாக வளரக்கூடிய ஒன்று. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து சுவாச வேர்கள் நிமெண்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன நிமெண்டோஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து சேற்று மண்ணில் வந்து நீர் தேங்கி காற்றில்லா நிலையில் இருந்தாலும் காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி மேல் நோக்கி வளரும் சிறப்பு வேர்கள் தான் இதுக்கு பேர் தான் வந்து நிமெண்டோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிமெண்டோஃபோர் அப்படின்னா என்னென்னா தரைக்கு மேலே தான் வளரக்கூடியது. இது வந்து ஆக்சிஜன் வந்து அந்த சேத்துக்குள்ளே ஆக்சிஜன் இல்லாமல் இருந்துச்சுனாலுமே வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து காற்றுலேருந்து வாங்கி மேலே நோக்கி வளரக்கூடியது. ஸோ இது வந்து சுவாச வேர்கள் தான் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். நிமெண்டோஃபோர்ஸ் பிரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விவிபேரி இது வந்து இட்ஸ் அ யுனிக்யூ அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து விவிபேரியும் சொல்லலாம். ஸோ விவிபேரி அப்படின்னா என்னென்னா வந்து இது ஒரு தனித்துவமான முளைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து தாய் மரத்திலிருந்து இணைந்திருக்கும் நிலையில் முளைப்பதால் இதில் நாற்று விதைப்பொருள் கீழே விழுந்தவுடன் உடனடியாக வந்து வேரூன்றி தொடங்கும். இதுக்கு பேர் தான் வந்து விவிபேரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உப்பு சகிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து சிறப்பு வாய்ந்த வேர். இதில் வந்து இலை எல்லாமே வந்து உப்பு அதிக அளவு தாங்கிக்கும். ஸோ இந்த சுற்றுச்சூழலில் வந்து எவ்வளோ இந்த மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கடலோரத்தில் வந்து பாதுகாக்கிறதுக்கு, அதாவது எப்படின்னா சூறாவளி, புயல், சுனாமியிலேருந்து கடற்கரையை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு கேடயமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்க மையங்கள் இந்த மீன், ஓட்டுளிகள், கடலோர வனவிலங்குகள் இதெல்லாம் வாழ்விடமாக அமையும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மண்ணில் இருந்து கார்பனை சேமிக்கும். ஸோ நீல கார்பனை வந்து சேமிப்புன்னு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ பரவலாக பார்த்தோம்னா வந்து ஆசியாவில் பசிபிக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்குது. ஸோ இந்தோனேசியாவில் தான் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து இந்தோனேசியா ஏரியாவில் தான் இருக்குது. அது பிரேசில், ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவில் முக்கியமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா வந்து சுந்தர்பான்ஸில் தான் வந்து இது மிக பெருசாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து ஒடிசாவில் வந்து பிதர்கனிகா, தமிழ்நாட்டில் வந்து பிச்சாவாரம் ஆகிய இடத்துல எல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இட்ஸ் அ வெஜிடேஷன். The tropical and subtropical region, it's a halophytes form a typical seesaw
vegetation that is called as a mangrove formation. So in our country, mangrove can be seen in the sea coast of the Bombay. That's Elephant Cave in Kerala. So இது வந்து டெல்டா ஏரியாஸ் கங்கா காவேரி அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் லேண்ட்லேயே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி வந்து வாட்டர் லோக்கோட இருக்கக்கூடியது. ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த கேரக்டரிஸ்டிக் வெஜிடேஷன்ஸ் ஃபார்ம் த டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் த ஸ்மால் எவர்கிரீன் ட்ரீஸ். ஸோ இதுதான் வந்து மேங்க்ரோவ் வெஜிடேஷன் இன் இந்தியா. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, திஸ் டைப் ஆஃப் ரூட் இஸ் கால்ட் ஆஸ் அ நிமண்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிமண்டோஃபோர்ஸ் அப்படின்னு என்ன, ரூட் வந்து இந்த மண்ணுக்கு மேலே தான் வளரும். ஸோ இது இங்கே வந்து சேரோட இருக்குது, தண்ணி இல்லை. இங்கே பார்த்தோம்னா வந்து அந்த ரூட்டோடைய சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெம்மில் பாதி வரைக்குமே வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது இப்படி தான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து இந்த ரூட் வந்து என்ன பண்ணும்னா, இந்த சேத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான அளவு வந்து ஆக்சிஜன் வந்து கலந்துருக்காது. ஸோ ஆக்சிஜன் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த நிமண்டோஃபோர்ஸ், இந்த வேர் வந்து மேலே வந்து நிமண்டோஃபோர்ஸ் மாதிரி வந்து இந்த பிளான்ட்ஸ் லீவ்ஸ் மூலமாகவும் அதே மாதிரி இந்த மேலே வரக்கூடிய வேர்கள் மூலமாகவும் என்ன பண்ணும்னா வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த மேங்க்ரோவ் ட்ரீஸோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So the habit is characteristic by sandy, loose, swampy and saline soil. It's a high rainfall irukum, high humidity in the atmosphere and almost uniform temperatures throughout the year. So characteristics, adaptation, feature of mangroves. Mangroves is really showing different characteristics. So some it will be list. ஸ்லிட் ரூட். ஸோ இதில் வந்து ஸ்லிட் ரூட்டுக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் வில் பி க்ரோ ஃப்ரம் த ட்ரீஸ் மெயின் ட்ரங்க். இட்ஸ் டெவலப்பிங் மெனி ஷாலோ நார்மல் ரூட்ஸ். இன் அடிஷனல் டு த நார்மல் ரூட் மெனி ஸ்லிட் ஆர் ப்ராப் ரூட்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் த ஏரியல் பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டெம் ஃபார் எஃபிஷியன்ட் anchorage இன் மட்டி ஆர் சாண்டி சாயில். ஸோ இதுதான் வந்து ஸ்லிட் ரூட்ஸ். இந்த மேலே வந்து வளர்றது பார்த்திங்கன்னா வந்து ஸோ இட்ஸ் வில் பி க்ரோயிங் ஆஸ் அ அட்வென்ச்சர்ஸ் ரூட் மாதிரி வந்து வளரக்கூடியதான் வந்து ஸ்லிட் ரூட்ஸ். இது எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நிமண்டோஃபோர்ஸ். ஸோ the soil is coastal region is poorly aerated and it's containing very little amount of oxygen because of the water locking. So under the such condition the root of halophytes do not get sufficient aeration. So in order to compensate this lack of aeration, the halophytes developing the special types of negatively zeotrophic roots that is called as a nimantophores or breathing roots. So nimantophores is usually developing from the underground root. So now on the project of the air above the surface of the mud and water. So அதிலிருந்து வந்து எடுத்துக்கக்கூடியது இதுதான் வந்து நிமண்டோஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நிமண்டோஃபோர்ஸ். இந்த சேத்துகளில் இருந்து மேலே வந்து அதுக்கு தேவையானது மேலே வந்து மூச்சுடுற மாதிரி. ஸோ மேலே வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது. திஸ் இஸ் த நிமண்டோஃபோர்ஸ். ஸோ நிமண்டோஃபோர்ஸ் அப்பியர்ஸ் ஆஸ் அ பிக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இட்ஸ் அ டிப் ஆஃப் these respiratory roots may be pointed. So these possess the numerical lenticels on their surface and usually having prominent parenchyma entirely large air cavities. So through these lenticels the gaseous exchanges takes place parenchyma. So parenchymaங்கிறது வந்து parenchyma cells, it's filled with the air that is called as a parenchyma. It helps in the conduction of air down to roots. ஸோ இதுதான் வந்து இந்த ரூட்ஸு, லென்டிக்கிள்ஸ், இதுதான் வந்து நிமண்டோஃபோர்ஸ். Limentos. So this is the nimantophores, lenticels. So next one is vivipary. So
விவிபேரி அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் மேங்க்ரோவ்ஸ் வந்து இட்ஸ் பி ஷோவிங் த ஃபினோமென் விவிபேரஸ் ஜெர்மினேஷன். அதாவது வந்து அந்த சீடு வந்து இட்ஸ் ஸ்டார்டட் டு த ஜெர்மினேஷன் வைல் த ஃப்ரூட் இஸ் ஸ்டில் அட்டாச்ட் இன் த மதர் பிளான்ட். ஸோ மதர் பிளான்ட்டில் ஃப்ரூட்ஸ் இருக்கும்போதே வந்து அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்டிங் ஸ்டேஜ் இன் த சீட் அண்ட் இட்ஸ் ஜெர்மினேஷன் டேக்ஸ் பிளேஸ் immediately after it will be formed. This is the support to ensure the germination of the seed into a new plant. So under the adverse condition when it fall on the ground, so the seedlings fall down and it will be upright the manner under radical roots and embedded it will be the soil. So அது உடனே கீழே விழுந்து it will be growing as a new plant. ஸோ இதுதான் வந்து விவிபேரஸோடைய ஜெர்மினேஷன்ஸோடைய டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகி சீட் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து சீட் வந்து க்ரோ ஆகி ரேடிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வெளியே வருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ விவிபேரஸ் germination. So in this way they already developed the plumule portions does not come in the contact with the saline soil, so which may be otherwise injured to it. So the shrubs and trees, so mangroves வந்து mostly பார்த்தீங்கன்னா shrubs and trees தான் இருக்கும். exomorphic nature. So stem வந்து it's a succulent இருக்கும். The leaves are small succulent, thick and spiny to the check transportation. The transpiration process வந்து இருக்கும். The leaves have the water storage issues. The leaves have a thick cuticle and it will be the stomata or succulent. ஸோ இதோடைய மெயின் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, இந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்டோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஹேவிங் த கிரேட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். தே ப்ரொவைடிங் த டிம்பர், ஃபூடர் அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்டார்ச், medicines, park, etc. it will be using. So they also acting as a good sand binder. Alcohol வந்து it will be obtaining by the distilling the juice secreted by the inflorescence of Nepos species. ஸோ இந்த ஸ்பீசியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செரிஓப்ஸ், ஹெரிட்டேரா, இந்த டாமினன்ட் சுந்தர்பன் ரீஜனில் இருக்கக்கூடிய சுந்தர்பன் ரீஜியனில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இட்ஸ் வில் பி கிவிங் த மெடிசினல் யூசஸ். அவிசேனியா ஆல்பா அண்ட் அவிசேனியா மெரைனா இதெல்லாம் வந்து கோதாவரி டெல்டா ஏரியாஸ் இன் ஆந்திர பிரதேசில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாமே வந்து ஓவரால் மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்டோடைய வெஜிடேஷன்னா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அடாப்டேஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ்னால் என்ன. ஸோ மெயினாக வந்து இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து லிட்ரல் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டமாக தான் இருக்கும். ஸோ இதோடைய லேட்டிடியூட் பார்த்தோன்னா வந்து 25 டிகிரி நார்த் அண்ட் 25 டிகிரி வந்து சவுத்தில் இருக்கும். ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் பார்த்தோன்னா வந்து காம்ப்ளிகேட்டட் சால்ட் ஃபில்டரிங் சிஸ்டம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் வந்து டைப்பிக்கலி க்ரோ டு பி த 8 to 20 meters வரைக்கும் டாலாக வளரக்கூடியது. ஸோ இதில் ப்ரீத்திங் ரூட்ஸ் பேர் தான் வந்து நிமெண்டோஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் கலெக்டிங் த ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். So because the oxygen content in the soil is low in the mangrove habitats, so the root system partner it's absorbing the water from the atmosphere. So mangrove surviving partner வந்து coastal conditions, அதாவது excessive salt, muddy water லையும் வந்து it's low oxygen level லையும் வந்து high temperatures, high water tide லையும் வந்து it will be living. So mangrove forest have a viviparity. So அந்த சீடு வந்து சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகி வரும். இதுக்கு வந்து ரெஸ்டிங் பீரியடே வந்து கிடையாது. ஸோ இது வந்து எவர்கிரீன் வுட்டு வந்து இட்ஸ் பி ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வந்து பேக் வேக்டர், மாசஸ் அண்ட் லேக்யூம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அபிசீனியா ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து வளரக்கூடியது. ஸோ மேங்க்ரோவ்ஸ் இந்தியாவில் பார்த்தோன்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து 2114 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது. தென் குஜராத்தில் பார்த்தோன்னா வந்து 1175 இருக்குது. ஸோ அந்தமான நிகோபாரில் பார்த்தீங்கன்னா வந்து 616 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் பார்த்தோன்னா வந்து 405 ஸ்கொயர் கிலோமீட்டர். மகாராஷ்டிரா பார்த்தோன்னா வந்து 324 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒடிசாவில் பார்த்தோம்னா வந்து 259 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இந்தியாவில் பார்த்து மேங்க்ரோவ்ஸ் பார்த்தோன்னா கன்சிடர் 46 ஸ்பீசியஸ் வந்து பிலாங்ஸ் டு 22 ஜெனிராஸில் வந்து இருக்குது இந்த மேங்க்ரோவ்ஸ். ஸோ
ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் கவர் அசஸ்மெண்ட் என்னென்ன? ஸோ இட்ஸ் வில் பி மேங்க்ரோவ்ஸ் இட்ஸ் வில் பி கவரிங் த சம் அசஸ்மெண்ட். ஸோ என்னென்ன அசஸ்மெண்ட் வந்து மேங்க்ரோவ்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அ வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிங்கிள் பிளாக் ஆஃப் த டைட்டில் ஹோலோபைட்டிக் மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்களா. ஸோ இந்த ராயல் பெங்கால் டைகர் crocodile கேன் பி ஃபவுண்ட் இன் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த crocodile ராயல் பெங்கால் டைகர் இதெல்லாமே இருக்கும். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் டெஸ்ட்ராயிங் டு மேக் வே ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு வேண்டி டெஸ்ட்ராயும் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஒரிசாவிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிசாவில் தான் வந்து second largest India subcontinent. It's having the high concentration of the typical mangrove species. It's a well high genetic diversity ஓடது வந்து இருக்குது. ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து அபிசேனியா மெரைன் இது வந்து இந்த ஸ்பீசிஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மேங்க்ரோவ்ஸ் இன் வேர்ல்டு, ஸோ இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 40% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் வந்து இட்ஸ் வில் பி ஃபவுண்ட் 4 கண்ட்ரீஸில் வந்து இருக்குது. இந்தோனேஷியா 19% இருக்குது, பிரேசிலில் 9% இருக்குது, நைஜீரியாவில் வந்து 7% இருக்குது, மெக்சிகோவில் வந்து 6% இருக்குது. ஸோ வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ்? ஸோ மேங்க்ரோவ்ஸோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஹேவ் அ அடிஷ்னல் ஸ்பெஷல் ரூட், அது வந்து ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிமெட்டோஃபோர்ஸ் இட் வில் பி ஹெல்பிங் ஃபார் த வாட்டர் ஃப்ளோயிங், ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து ப்ரிவெண்ட் த கோஸ்டல் சாயில் எரோஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இட்ஸ் வில் பி ஹோமிங் ஃபார் த டிஃப்ரெண்ட் வெஜிடேஷன்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், வைல்ட் லைஃபுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேங்க்ரோவ்ஸ் வந்து இட்ஸ் என்விரான்மெண்ட்லி எசென்ஷியல் because they serve the reservoir in the tertiary waste assimilation process. The mangroves have an important future in supporting the land mud bank stabilizationஸ்க்குலாம் வந்து யூஸ் ஆகுது. இது மேங்க்ரோவ் இம்ப்ரூவிங் த வாட்டர் குவாலிட்டி, அதாவது அப்சார்பிங் நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணுறதுக்காகட்டும், ஜெனரேட் த டாக்ஸிக் ஆல்கல் ப்ளூம்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ மேங்க்ரோவ் ட்ரீஸ் வந்து ஹெல்ப் இன் த ஸ்டெபிலைசிங் த கோஸ்ட் லைன்ஸ், த ரெடியூசிங் த எரோஷன்ஸ். இட்ஸ் வில் பி காஸ்ட் பை ஸ்ட்ரோம் சுகர்ஸ், கரண்ட்ஸ், வேவ்ஸ் அண்ட் டைட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எகைன் இந்த சுனாமி, இந்த ஃப்ளோட்டிங் இதுக்கெல்லாம் வந்து எகைன்ஸ்டாக இருக்குது. மேங்க்ரோவ்ஸ் வந்து இட்ஸ் பி ஹேபிட்டட் ப்ரொடெக்டிங் ஏரியா, அனிமலுக்கு, பேர்ட்ஸ்க்கு, இன்வெர்டபிரேட் மேமல்ஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரொடெக்டிங் இதாக இருக்குது. இட்ஸ் பி ப்ரொமோட்டிங் த நேச்சுரல் நியூட்ரியன் ரீசைக்ளிங் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இது வந்து லோக்கலாக வந்து இட்ஸ் ப்ரொவைடிங் த வுட், ஃபயர்வுட், மெடிசினல் பிளான்ட்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், எடிபிள் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குது. மேங்க்ரோவ்ஸ் ப்ரொவைடிங் த வைட்டல் சோர்சஸ் இன்கம் த coastal populations. ஸோ ஹனி, tannin, wax, fishes இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மேங்க்ரோவ்ஸ் இட்ஸ் வில் பி ஹெல்பிங் டு டிக்ரீசிங் த கோஸ்டல் லோ லேண்ட்ஸ் அண்ட் ரெடியூசிங் த மான்சூனல் டைட்டில் ஃப்ளோட்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் த கார்பன் ஸ்கின். இதெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரோல் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ், த்ரெட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்குது. So we will practicing some question regarding this topic. First question, which term best describing the plants like mangroves that are adapted to grow in saline conditions? So option A xerophytes, option B hydrophytes, ஆப்ஷன் சி ஹாலோஃபைட்ஸ், ஆப்ஷன் டி எபிஃபைட்ஸ். ஸோ எந்த இது வந்து சால்ட்டி கண்டிஷனில் வந்து இருக்கக்கூடியது? ஸோ ஜீரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வந்து இந்த பிளான்ட்ஸ் இட்ஸ் அடாப்டட் சர்வைவிங் த ட்ரை ஆர் டெசர்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். இது வந்து ட்ரையில் இருந்துச்சுன்னா வந்து ஜீரோஃபைட்ஸ் சொல்லலாம். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ரோஃபைட்ஸ்னு சொல்லலாம். ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் சர்வைவிங் இந்த என்விரான்மெண்ட் வித் ஹை சால்ட் கண்டிஷனில் இருக்கிறது தான் வந்து ஹாலோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். தே ஹேவ் த எவால்வ்டு மெக்கானிசம்ஸ் லைக் சால்ட் செக்ரிட்டிங் கிளாண்ட் அண்ட் தியர் லீவ்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ரூட் சிஸ்டம் டு பி ஃபில்டரிங் ஆஃப் சால்ட்.
ஸோ எபிஃபைட்ஸ் அப்படின்னா இட்ஸ் பி க்ரோயிங் ஆன் த அதர் பிளான்ட்ஸ். இட்ஸ் லைக் ட்ரீ ஃபிசிக்கல் சப்போர்ட்டிங். அது வந்து பேராசைட் மாதிரி ஒட்டுண்ணியா மாய்ஸ்சர் கண்டென்ட் நியூட்ரியன்ஸ் மாதிரி ஆர்கிட்ஸ் மாதிரி வந்து வாழக்கூடியதான் வந்து எபிஃபைட்ஸ். ஸோ அப்போ சால்ட் செலைன் கண்டிஷனில் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னென்னா ஆப்ஷன் சி ஹாலோஃபைட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Option C, halophytes is the correct answer. Next question. What is the primary function of nematophores, that is the breathing roots in mangroves? Option A, to anchor the plants in loess mud. That is a loose இருக்கக்கூடிய losing mudsல வந்து இருக்கக்கூடியது. To option B, to absorbing the oxygen from the atmosphere. Option C, to excreting excess salt. Option D, to store water. So ஆப்ஷன் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வைல் த மேங்க்ரோவ்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு ரூட் ஸ்டெபிளைஸ் ப்ராப் ரூட் ஸ்லிட் ரூட் எல்லாம் இருக்கும். பட் நாட் த ப்ரைமரி ஃபங்க்ஷன். இது வந்து இதோடைய ஊனி இருக்கிறது வந்து நாட் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் நிமெட்டோஃபோர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி அப்சர்விங் ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் தான் வந்து எஸ் திஸ் இஸ் அ ரோல் ஆஃப் த நிமெட்டோஃபோர். இட்ஸ் வில் பி ஆல்சோ கால்ட் ஆஸ் அ பிரீத்திங் ரூட். It's a specialized structures found in mangrove trees and other plants that grow in the waterlogged anaerobic soil. So இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து because the mud in mangroves lack sufficient oxygen for the root respiration. So these roots grow the vertically upward out of the soil water. So it will be exchanging the gas. அதாவது ஒரு small pore that is called as a lenticles on the surface. So on the pore வந்து it will be allowing the plant to take in the oxygen directly from the atmosphere and transporting it to the submerged root system, especially acting like a exchanging gas exchanging வந்து lenticles மூலமாக வந்து பண்ணுது. So option C, the excess of salt அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் ஸ்பெஷலைஸ்டு சால்ட் கிளாண்ட் ஆன் த லீஃப். ஆனால் இது வந்து நிமெட்டோஃபோர்ஸுடைய ஒர்க் கிடையாது. டு ஸ்டோர் வாட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அடாப்டட் டு த கன்சர்விங் வாட்டர் டியூ டு த ஹை சலைனிட்டி ஆஃப் அதர் என்விரான்மெண்ட் பட் தே டு நாட் யூஸிங் த நிமெட்டோஃபோர் ஃபார் வாட்டர் ஸ்டோரேஜ். இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் பி, டு அப்சார்விங் த ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. So what is the unique reproduction adaptation where the seed germinate while still attached to the parent tree? Option A, pollination. Option B, vivipary. Option C, fragmentation. Option D, spore formation. ஸோ பாலினேஷன் அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் போலன். இது வந்து மேல் பார்ட்டில் ஃபீமேல் பார்ட்டுக்கு போகிறது. இது வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்காது. ஸோ விவிபேரி அப்படின்னா தான் என்னென்னா வந்து இந்த சீட் ஜெர்மினேட் ஆகிறது வந்து விவிபேரின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இட்ஸ் அ யூனிக் ரீப்ரொடக்ஷன் அடாப்டேஷன். ஏன்னா இது வந்து இந்த சீடு வந்து க்ரோ ஆனது உடனே வந்து என்ன ஆயிரும்னா வந்து சீடு வந்து ஜெர்மினேஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அது சால்ட்டி வாட்டரில் உள்ளே விழுந்து மறுபடியும் இட்ஸ் பி க்ரோயிங் ஆஸ் அ நியூ பிளான்ட். ஸோ இட்ஸ் ப்ராப்பர் யூஸ் that can be quickly root itself the mud when it will be finally it will be fall. ஸோ விவிபேரிங்கிற டேர்ம் தான் கரெக்ட். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ இது வந்து பிரேக் டவுனிங் ஸோ நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதுவும் வராது. ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ த ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தடில் வரும். ஸோ த பிளான்ட் லைக் த ஃபர்ன்ஸ் மாசஸ் இதெல்லாமே வந்து த ஸ்போர்ஸ் இன்ஸ்டன்ட் ப்ரொடியூசிங் த சீட்ஸ், இதுவும் வராது. ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னாலே வந்து விவிபேரி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த சீட் ஜெர்மினேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். How do many mangrove species managing high salt intake at the root level? Option A, by absorbing all salt and storing it in flowers. Option B, by using a root filtration system to block salt entry. Option C, by converting the salt into oxygen. Option D, by releasing the salt through the bark. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ அப்சார்பிங் சால்ட் அண்ட் ஸ்டோரிங் ஃப்ளார் வந்து மேங்க்ரோவ்ஸ் வந்து டு நாட் ஸ்டோர் த சால்ட் இன் தியர் ஃப்ளார். ஸோ இட் இஸ் அ ஸ்டோர் சால்ட்டி இன்டர்னலி sacrificial
ஸோ ஓல்டர் லீவ்ஸில் வந்து eventually it will be falling off. So by root filtering the system to the blocking the salt entry, yes, it will be the correct. So reverse osmosis process மூலமாக வந்து இதில் வந்து the salt coastal environment பார்த்தீங்கன்னா it's having managing the high salt intaking through the two main method. அதாவது root level ஒன்று, salt exclusions ஒன்று. ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மூலமாக வந்து மேங்க்ரோவ் ஸ்பீசிஸ் வந்து possess a highly non-permeable root. It will be acting as a physical barrier or filter. So it's allowing the water to pass through the while blocking up 90 to 97% of the salt from the entire plant vascular system. So reverse osmosis மூலமாக வந்து roots using the process similar to reverse the osmosis where the plant creating the high internal pressure to the pull in fresh water against the osmotic gradient of the salty sea water. Option B, converting the salt into oxygen. So salt cannot be converted into the oxygen. So it's oxygen வந்து it's provided photosynthesis process மூலமாக. So mineral component that must be managed or excreted. So option B, by releasing salt throughout the part. So it's sometimes it's that trees have a lenticels breathing force மூலமாக வந்து in their park salt is primarily managed through the root or specialized salt gland on the leaves, not in the park. So many mangrove species managing high salt intaking பார்த்தீங்கன்னா option B, by using the root filtration system to block the salt entry is the correct answer. So the next question, which of the following is a primary ecological benefits of mangrove forest? Option A, increasing the coastal soil erosion. Option B, acting as a buffer against the cyclones and storm surges. Option C, promoting the desertification. Option D, reducing the marine biodiversity. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வந்து கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோன்னா இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ பஃபர் அகெயின்ஸ்ட் அ சைக்ளோன் அண்ட் ஸ்டோம் சுகர்ஸ். ஏன்னா வந்து இந்த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா வந்து எரோஷன், இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து ஆக்சுவலி ரெடியூசிங் த சாயில் எரோஷன் தான், பட் ரூட் சஸ்டைனபிள் ஃபார் த ட்ராப்பிங் அண்ட் பைண்டிங் த செடிமெண்ட் டுகெதர், அது இது வராது. ப்ரொமோட்டிங் டெசர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெடியூசிங் த மெரைன், இது பார்த்தோம்னா வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட். ஏன்னா மெரைன் டைவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் நர்சரிஸ், இட்ஸ் மேபி த ஸ்பீசிஸ் ஆஃப் த ஃபிஷ், பேர்ட்ஸ் ப்ரொவைடிங் த ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு த யங் ஒன். ஸோ இது டெசர்டிஃபிகேஷனும் கிடையாது. அண்ட் ரெடியூசஸ் மெரைன் பயோடைவர்சிட்டியும் வந்து இல்லை. ஸோ ஆப்ஷன் பி, த ஆக்ஷனிங் பஃபர்ஸ் அகைன் த சைக்ளோன் அண்ட் ஸ்டோம் சுகர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோம் சர்ஜஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். So in next class we will discuss about the scrub jungle with the reference to Tamil Nadu. ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து வாட் ஆர் த மெஷர்ஸ் வி ஆர் டேக்கன். ஸோ இந்த மெஷர்ஸ் வந்து இன் 1892 இருந்து 2018 வரைக்கும் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவு வி கேன் கன்சர்வ் த மேங்க்ரோவ்ஸ். ஸோ யுனெஸ்கோ டெசிக்னேட்டட் சைட்ஸ் ஆகட்டும், ப்ளூ கார்பன் இனிஷியேட்டிவ் ஆகட்டும், மேங்கோஸ் ஃபார் த ஃபியூச்சர் இனிஷியேஷன்ஸ், நேஷனல் மேங்கோஸ் கமிட்டி, எல்லாமே படி எப்படி ஹவு இட்ஸ் வில் பி மெஷர். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மெஷர்ஸ் என்னென்ன மேங்கோஸ் வந்து கன்சர்வேஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் மேங்கோஸ் எக்கோசிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு we will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class with new topic. Thank you.